உங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளமே இல்லையா? முருகர் கும்புறதால சூப்பரா உங்க லைஃப் போதான்னு கிடையவே கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. முருகரோட அருள் இருக்கும். நம்ம கூடயே இருப்பாங்க. நம்மள பார்த்துப்பாங்க. எல்லாமே செய்வாங்களே தவிர, கண்டிப்பா சோதனையும் வரும். சோதனை வந்தா தான் நம்ம வந்து திமிறிட்டு எந்திச்சு வர முடியும். நிச்சயமா. சோதனைகள் வந்தா தானே நமக்கு இன்னும் சாதிக்கணும்னு தோணும். கண்டிப்பா சோதனைகள் வரும். அதுலேருந்து மீண்டு வரணும். உங்க லைஃப்ல நடந்த அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கங்க. நெறைய சோதனைகள் இருக்கு. டக்குன்னு எதையுமே பண்ணிற முடியாது. அவர்கிட்ட வேண்டிட்டு வருவேன். அது சோதனையா இருக்கும். கஷ்டப்பட்டத விட இன்னும் கஷ்டமா இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் அது வேற லெவல்ல ரெட்டிப்பு சந்தோஷத்த குடுக்குற அளவுக்கு நெறைய நடந்திருக்கு. 1 இல்ல 2 இல்ல. எக்கச்சக்கமா நடந்திருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் எங்க நேயர்களுக்கு. ஏதாவது ஒரு விஷயம்னா, இப்போ நான் வீடு வாங்க போனப்ப, ஆ ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குனது தான் அந்த வீடு. இல்லன்னு சொல்ல முடியாது. போய் அந்த வீட பார்க்குறோம், வாங்கணும்னு டிசைட் பண்றோம், வெளில வரோம். வெளில வந்து பார்த்தா, ஆப்போசிட் வீட்ல வந்து வேலவன் இல்லம்னு போட்டிருந்தது. ஒருத்தவங்க வேல் எடுத்து அந்த வேல் சார்ந்ததாவே எனக்கு சுத்தி இருந்துச்சு. சரி ஓகே இந்த வீட்ட வாங்கிடலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். அடுத்து ஈஸியா லோன் கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு சைன் வாங்குறதுக்கு. ஆனா அது ஒரே நாளே டக்குன்னு இப்ப நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்னா எங்களுக்கு இன்னை வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனே தெரியாது. டக்குன்னு முடிஞ்சுது. அந்த மாரி நெறைய சோதனை இருந்திருக்கு. அந்த மாரி நம்ம கம்பெனில பிசினஸ்னாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஆமா. தானே! உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஒரு பேமெண்ட் குடுக்கணும். அது ரொம்ப அர்ஜென்ட்டு. குடுத்தே ஆகணும். அது ரொம்ப சிக்கலா போய் முடியிற அளவுக்கு, பெரிய அவமானத்தையே நான் சந்திக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ தான் நான் வந்து என்ன பார்த்தேன், அதுக்கு ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் என்னோட ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் முருகரோட ஆறுமுக மருளிடும் அனுதினம் ஏறுமுகம். வேலும் மயிலும் சேவலும் போட்டிருக்கும். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் செஞ்சு வைக்கிறேன். அதோட வீடியோ சும்மா போடுறேன். ம். மன உளைச்சல்ல இருக்கும்போது ஒரு முருகர் சாங் ஆட் பண்ணி அந்த வீடியோ போடும்போது, நெறைய பேர் ஹவ் மச்ன்னு கேட்கறாங்க. சேல் பண்ற ஐடியாலயே போடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 நாள் 2 நாள்லயே அந்த கடன் அடையிற அளவுக்கு அந்த ஃப்ரேம் எனக்கு சேல் ஆயிடுச்சு.